ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோம். நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி 400 கிராம் அரிசி மாவு எடுத்திருக்கேன். 400 கிராம் அரிசி மாவுக்கு 100 கிராம் உளுந்து எடுத்துக்கோங்க. இப்போ உளுந்தை நல்லா வறுத்து பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம். 50 கிராம் அளவுக்கு பொரிகடலை எடுத்து அதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இது மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணிக்கணும். உளுந்து ஆறுனதும் அதையும் இதே மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அந்த 400 கிராம் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கூட நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற உளுந்தையும் சேர்த்துடலாம். உளுந்து மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற பொரிகடலையும் சேர்த்துடலாம். பொரிகடலையை நல்லா பவுட்ரு பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துருக்கேன். கருப்பு எள்ளு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நெய் சேர்க்கணும். நெய் 5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். இந்த நெய் சேர்க்கறதுனால தான் அந்த முறுக்கே நல்ல கிறிஸ்பாக வரும். ஸோ கண்டிப்பாக நெய் ஆட் பண்ணணும். அதுக்கடுத்து இந்த நெய் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஜாஸ்தியானாலும் அந்த முறுக்கு சரியாக வராது. ஸோ கரெக்டான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது முறுக்கு மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம மாவு பிசைஞ்சதுமே முறுக்கு சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஆயில் ஹீட் பண்ணிடலாம். ஆயில் ஹீட் ஆகிட்டு இருக்கிற கேப்லேயே நம்ம முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு கரெக்டான பதத்துக்கு இருக்கணும். இந்த மாவில் தண்ணி கூடினாலோ குறைஞ்சாலோ உங்கள் முறுக்கு சரியாக வராது. ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. எங்கள் வீட்டில் எப்போவுமே எங்கள் அம்மா செய்கிற முறுக்கு தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கரெக்டாகவும் வரும். எப்போ சுட்டாலுமே கரெக்டாக வரும். இன்றைக்கும் எங்கள் அம்மா தான் முறுக்கு ரெடி பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். ஒரு 20 டேஸ் வரைக்கும் நீங்கள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ முறுக்கு பிழிஞ்சு எடுத்தாச்சு. ஆயிலும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் பட்டர் பேப்பரில் தான் முறுக்கு பிழிஞ்சிருக்காங்க. ஏன்னா அது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். அப்புறம் முறுக்கை ஆயிலில் நம்ம போடும்போது ரொம்ப கவனமாக இருங்க. ஆயில் கையில் பற்றாமல் ரொம்ப கவனமாக போடுங்க. நம்ம முறுக்கை போட்டதுமே அப்படி நல்ல பபிள்ஸாக வரணும். அப்போ தான் நல்ல வேகும் முறுக்கு. முறுக்கு வெந்துட்டுருக்கும் போது ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் முறுக்கு கரியாமல் இருக்கும். அந்த பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கு அப்புறமா முறுக்கு திருப்பி போடுங்க. கரெக்டாக இருக்கும். இது நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதுமே முறுக்கு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், முறுக்கு நல்லா ரெடியான உடனே அந்த பபிள்ஸ் எல்லாமே சுத்தமாக அடங்கிடுச்சு. இப்போ முறுக்கு கரெக்டாக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போது டேஸ்டியான கிறிஸ்பியான முறுக்கு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.